ஆட்சியில பங்கு கூடுதல் தொகுதிகளை கேட்ட காங்கிரஸ் பொட்டிப்பாம்பா அறிவாலயத்துல அடங்கி திமுக குளிக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போக ராகுல் காந்தி ஆட்சியில பங்கு கூடுதல் தொகுதி கோரிக்கைய கைவிடலன்றாங்க. கட்டுக்கோப்பான கூட்டணின்னு கடந்த தேர்தல்கள்ல நிரூபிச்ச திமுக கூட்டணியில சில காங்கிரஸ் தலைவர்கள் கல்லெறிய திமுக தலைமை ரொம்பவே கோபத்துல இருந்துச்சு. ஆனா கிரீஷ் சோடங்கர் செல்வ பெருந்தகை தொகுதி பங்கீட்டு குழுக்கிட்ட பேச அறிவாலயத்துக்கு வர்ற முதல் நாள் திமுகவோட மூத்த அமைச்சர் ஒருத்தர் முதல்வரோட ஆலோசனைப்படி தமிழக காங்கிரஸ் விஐபிகள் கிட்ட இரவு முழுக்க பேசியிருக்காரு. ஏற்கனவே டெல்லி தலைமை கிட்ட திமுக தலைமை பேசின சில விஷயங்களை சொல்ல காங்கிரஸ் புள்ளிகள் எதுவும் பேசலையா. நாளைக்கு நாங்க சம்பிரதாயத்துக்கு வர்றோம், மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சோடங்கரே பேசுவாரு பாருங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதே மாதிரி மறுநாள் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்த சோடங்கர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அறிவாலயத்துல எதுவும் பேசலையாம். சம்பிரதாயமா நலம் விசாரிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. சொன்ன மாதிரியே சோடங்கர் மீண்டும் திமுக ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காங்கிரசுக்கு திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்னு செல்வ பெருந்தகை சொன்னாலும் திமுக கிட்ட அப்படி ஒரு திட்டமே இல்லையா. 2021 மாதிரியே 25 தொகுதிகளை தான் திமுக ஒதுக்குங்கிறாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு சோடங்கர் திமுக கொடுக்கிற 25 தொகுதிகள் போதாதுன்னோ நாங்க கேட்கிற தொகுதிகளை கொடுத்துட்டா நாங்களே ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம், திமுக கிட்ட கேட்க மாட்டோம்னு பேசியிருக்காரு. முதல்வர் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்ன ராகுல் முதல்வரை தன் சகோதரர்னு குறிப்பிடல. முதல்வரும் ராகுலுக்கு நன்றி சொல்லும் போது சகோதரர்னு குறிப்பிடாதத அரசியல்ல சீரியஸா பாக்குறாங்க. போன வருஷம் முதல்வர் பிறந்த நாளைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை காக்கவும் அரசியலமைப்பை பாதுகாக்கவும் 2 பேரும் சேர்ந்து பயணிப்போம்னு சொன்ன ராகுல் இந்த வருஷம் முதல்வரோட ஆரோக்கிய வாழ்வுக்கும் தமிழக மக்களுக்கு தொண்டுகள் தொடரவும் வாழ்த்துன்னு சொல்லி இருக்காரு. இந்த வாழ்த்து செய்தியே 2 கட்சிக்கும் இடையில விரிசல் இருக்கிறதுக்கு அடையாளம்னு பேசிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.